கடந்த மாதம் 25ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையம் சென்ற சுபான்சு சுக்லா தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு நாளை மாலை 4:30 மணிக்கு பூமியை நோக்கிய பயணத்தை தொடங்க உள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் பூமியை வந்தடைகிறது சுபான்சு சுக்லா தலைமையிலான குழு. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் முத்து இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்து. நாளை சுபான்சு சுக்லாவின் குழுவை வரவேற்பதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அது குறித்தான விரிவான தகவல். வணக்கம். கடந்த மாதம் 25ஆம் தேதி சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு சர்வதேச விண்வெளி மையம் சென்ற நிலையில் அங்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில நாளை சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அன்டாக் செய்யப்பட்டு இந்திய நேரப்படி மாலை 4:30 மணி அளவில் அவருடைய பயணம், அதாவது பூமியை நோக்கிய பயணம் என்பது துவங்க இருக்கிறது. அதாவது இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில இவர்கள் பூமிக்கு திரும்பியதும் சுபான்சு சுக்லா உட்பட அந்த 4 பேருக்கு 7 நாட்கள் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் ஏற்கனவே இஸ்ரோ தெரிவித்திருந்தது. அந்த நிலையில அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வாயிலாக தான் ஆக்சியம் மிஷன் 4 திட்டத்தின் கீழ் தான் இந்த 4 பேருமே ஏற்கனவே விண்வெளிக்கு சென்றனர். குறிப்பாக சர்வதேச விண்வெளி நாட்கள் ஆய்வு நிலையத்தில் கிட்டத்தட்ட 18 நாட்கள் வெற்றிகரமாக அந்த ஆய்வை நிறுத்திவிட்டு இவர்கள் நாளை, அதாவது ஜூலை 14ஆம் தேதி, அதாவது இந்திய நேரப்படி மாலை 4:35 மணிக்கு சுபான்சு சுக்லா குழுவினர் அதாவது பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். இவர் வரக்கூடிய குரூ டிராகன் விண்கலம் ஜூலை 15ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு கலிபோர்னியா கடற்கரை வந்தடையும் என்று கூறப்படுகிறது. அங்கு குரூ டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்பிய பிறகு பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப அவரது உடலை சரி செய்யும் உதவும் வகையில் 7 நாட்கள் சுபான்சு சுக்லா மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என ஏற்கனவே இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே தீவிரமாக நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 550 கோடி முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சுபான்சு சுக்லாவுடைய இந்த பணி என்பது இந்தியாவின் மனித விண்வெளி பயண லட்சியங்களுக்கு, குறிப்பாக ககன்யான் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு வருகின்ற 2027 மேற்கொள்ளப்பட இருக்கும் திட்டத்திற்கு, அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ககன்யான் திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சுபான்சு சுக்லாவின் உடல்நலம் மற்றும் உளவியல் தகுதியை இஸ்ரோவின் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை மறுநாள் அவர் நேரடியாக பூமியில், அதாவது இந்த கடற்கரையில் வந்து இறங்கிய பிறகு அடுத்தபடியாக ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், அதே போல 7 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும், இந்த நிலையில்தான் நாளை சரியாக 4:35 மணிக்கு அங்கிருந்து புறப்பட இருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்.